வித்தியாசமா அதாம்மா ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு உன்னை பண்ணியிருக்காங்கம்மா. ரியலிஸ்டிக்காவா? அப்படி என்ன? அதாம்மா உள்ளதனோ இல்லது என்கிற கான்செப்ட்ல பண்ணியிருக்காங்க. ஓ, நம்மளை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்களே அதுவா? ஆமாம்மா, அதுதான். என்னங்க எல்லாரும் டிஃப்ரெண்டா பார்க்குறீங்க? நாங்களும் ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த எலியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எலிக்கே தெரியாதுங்க அதை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் எங்கள் 2 லீடர்ஸும் எங்களை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியாது. நாமா நீ எலி கிளின்னு சொல்கிற, அவங்க வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ண மாட்டோம். நாங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இது டே டு டே லைஃப்பில் நடக்கிறது தான் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப இன்னும் வந்து எங்களோட க்ரோத்துக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கொஷின்ஸ். பிரைஸ் லார்ட். இது ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நம்ம இதை பண்றோம். என்னடா இத்தனை சேருக்கு நடுவில் உட்கார வச்சிருக்காங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கிறது புரியுது எங்களுக்கு. இப்போ நான் ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்பேன். ஸோ அவங்க பதிலை பொறுத்து நீங்க ஒரு சேர் தள்ளி உட்காரணுமா வேணாமா அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க இதுவரைக்கும் உங்க பார்ட்னரை பார்த்து ஐ லவ் யூ டியர்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லைனா ஒரு சேர் தள்ளி உட்காருங்க. இதுல உண்மையை மட்டும்தான் சொல்லணும். கடந்த 30 நாள்ல ஒரு நாளாவது உங்க பார்ட்னர் உங்களுக்கு ஊட்டி விட்டு இருக்காங்களா? இல்லைனா ஒரு சேர் தள்ளி உட்காருங்க. சில டைம் வந்து ஊட்டி விடுவாங்க. நான் என்னடா ஊட்டி விடுறது அப்படின்னு பார்த்தா இப்ப ஊட்டி விடுறதே கொஸ்டின் கேக்குறீங்க. இன்னைக்கு உங்க பார்ட்னரை பார்த்து அவங்க அழகா இருக்காங்கன்னு சொன்னீங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு சேர் தள்ளி உட்காருங்க. கடந்த 30 நாள்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்க பார்ட்னர் உங்களை பாராட்டி இருக்காங்களா? இல்லைன்னா ஒரு சேரை தள்ளி உட்காருங்க. உங்களுக்குள்ள வாக்குவாதமோ சண்டையோ ஏற்படும் போது உங்க பார்ட்னர் உங்களை மரியாதை குறைவா பேசியிருக்காங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு சேர் தள்ளி உட்காருங்க. பொது இடங்களில் உங்கள் பார்ட்னரோட கையை சேர்த்துக்கவோ இல்லை அவங்கள தோல் மேலே சாயவோ நீங்கள் முயற்சி பண்ணும்போது பப்ளிக் பிளேஸில் இதெல்லாம் பண்ணாத, தள்ளி உட்காருன்னு சொல்லுவாங்களா? உங்கள் பார்ட்னர் டெய்லி கொஞ்ச நேரமாவது அவங்க ஃபோனை தள்ளி வச்சு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு சேர் தள்ளி உட்காருங்க. உங்கள் பார்ட்னர் எந்த காரணமும் இல்லாமல் உங்களுக்கு gift கொடுத்துருக்காங்களா? அப்படி பண்ணது இல்லைன்னா ஒரு சேர் தள்ளி உட்காருங்க. தினமும் ஒரு வேளையாவது ஒன்றா உட்காந்து சாப்பிடுவீங்களா? இந்த பழக்கமே இல்லைன்னா ஒரு சேர் தள்ளி உட்காரலாம். நீங்கள் பேசுறது முழுசாக கேட்காம அவங்க பேசுறது தான் சரின்னு சொல்கிற பழக்கம் இருக்கா? அப்படி இருந்தால் நீங்கள் தள்ளி உட்காரலாம். நீங்கள் 2 பேரும் டெய்லி சேர்ந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கா? இல்லைன்னா ஒரு சேர் தள்ளி உட்காருங்க.
நீங்கள் உங்கள் பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடுவீங்களா? ஆமாண்ணா ஒரு சேர் தள்ளி உட்காரலாம். இதோட என்னோட கேள்வி முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் உங்கள் பார்ட்னர் விட்டு எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கீங்கன்னு நீங்களே பார்க்கலாம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் ஒரு கொஷின் தப்பு பண்ணோம். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. ஆக்சுவலாக அதுவுமே நாங்கள் காலையில் பேசினது தான், பண்ணது தான். சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண முடியல. அப்போ அந்த வருத்தம் கட்டாயிருக்கு. நமக்குள்ள என்ன ஒருங்கிணைப்பு இருக்குது, ஐக்கியம் இருக்குன்றதை வந்து எங்களால் இவால்வேட் பண்ண முடிஞ்சுது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக. நான் எப்படி கம்பேர் பண்ணுவேன்னா வித் மை பாஸ்ட். ஸோ பாஸ்ட் அந்த கேப் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, ஸோ ஃப்யூச்சரில் அந்த கேப் எப்படி இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அப்படி தான் அதை வந்து பார்க்குறேன் நான். பட் இப்போ தெரிஞ்சுது என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் வந்து தவிர்க்கணும். இன்னும் எங்களுக்கு கேட்ட கொஸ்டின் வரைக்கும் ஓகே. வேற ஏதாவது மாற்றி கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் கோவப்பட்டாலும் அவங்க கோவப்பட்டாலும் நாங்கள் எங்களுக்குள்ள சால்வ் ஆயிடும். நீங்கள் கேட்ட கொஸ்டின் எல்லாமே நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பிள்ளைங்க முன்னாடி கோவப்பட்டு சண்டை போடுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விஷயத்தெலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. இன்னும் அந்யோன்யமாக நம்ம கத்திரக்குள்ள இருக்கணுங்கிறது தான் இதோட. டெய்லி ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் எல்லாம் ரியலிஸ்டிக்காக வரணும்னு சொல்லிட்டு எங்கள் லீடர்ஸ் 2 பேரும் ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. ஏன்னா எங்களை ஒரு ரூமில் கேள்வி கேட்டவங்களெல்லாம் ஒரு ரூமில் தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு, கேள்வி கேட்காதவங்களெல்லாம் தனியாக ஒரு இடத்துல வச்சுருந்து, சாப்பிளில் வந்து பெரிய இடத்தையும் நாங்கள் ஆக்குபை பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த விஷயம் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியக்கூடாது, நாங்கள் வந்து இதை வந்து ரியலிஸ்டிக்காக நாங்கள் கொண்டு வரணும், ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிறது உண்மையாக இருக்கணுங்கிறதுக்காக எங்கள் லீடர்ஸ் 2 பேரும் ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அவங்களுக்காக ஒரு முறை கரங்களை தட்டலாமா?